விவசாயியா வீட்லயே நீங்க விளைவிச்ச பொருளை பயன்படுத்தி வேல்யூ ஆடட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பா உங்களுக்கு இந்த சூரிய கூடார உலர்த்தின்னு சொல்லக்கூடிய சோலார் ட்ரையர் உங்களுக்கு பயன்படும். இந்த சோலார் ட்ரையர் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னும் போது உங்களுடைய வேலையானது ரொம்ப சிம்பிளா ஈஸியா முடிஞ்சிடும். ஏன்னா எல்லா பொருட்களுமே அதோடைய தன்மை மாறாம ஈஸியா காய வச்சு எடுக்க முடியும். இது பிசினஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. மழை காலங்கள்ல விளைவிச்சு எடுத்த பொருளை காய வைக்கணும் அப்படின்னும் போது கூட இந்த சோலார் ட்ரையர் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அப்பேற்பட்ட இந்த சோலார் ட்ரையரை 50% அரசு மானியத்தோட நீங்க வாங்க முடியும். ஸோ இது என்ன ஸ்கீம், எந்த ஸ்கீம் கீழே அப்ளை பண்றது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி தேவை, குறிப்பா என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. ஃபர்ஸ்ட் இந்த சோலார் ட்ரையர் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நிறைய நேரங்களில் இந்த வேல்யூ ஆடட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது ஒரு வாழைப்பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நல்ல சிப்ஸ் மாதிரி முருக காய வைப்பாங்க. காய வச்சு அதை பேக்கெட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஒரு பழம் எவ்வளோங்க, மிஞ்சி போனால் 5 ரூபா 10 ரூபானே வச்சுக்கோங்களேன். அதுவே நீங்கள் அழகாக இதை ப்ராசஸ்டு பண்ணி வேல்யூ ஆடட் பண்ணி விற்கிறீங்கன்னும் போது 100 கிராம்ஸே 200 ருபீஸ்க்கு உங்களால் விற்க முடியும். இது பனானா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. இருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், கீரை வகைகள், இந்த முருங்கைக்கீரை பவுடர்லாம் விற்கிறாங்க இல்லையா, எப்படி பண்றாங்க? முருங்கைக்கீரையை நல்லா இந்த மாதிரி சோலார் ட்ரையர்ல காய வச்சு அது நுணுக்கும் போது நல்ல முறுமுறுன்னு இதாயிடும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பவுடர் பண்ணி பேக்கெட் பண்ணி விற்பாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், எங்க இதெல்லாம் வெயிலே காய வச்சிடலாமே அப்படின்னு கேட்டா, வெயில்ல காய வைக்கிறதுக்கும் சோலார் ட்ரையர்ல காய வைக்கிறதுக்குமே டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. இப்போ வெயில்ல காய வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு சின்ன ஒரு அரிசி கோதுமை காய வைக்கிறோம் அப்படின்னா போதே பக்கத்திலே உட்காந்து எந்த காக்காவும் வராம பூச்சி எது ஏறாத அளவுக்கு நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் உட்காந்து காய வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த சோலார் ட்ரையர்ல ஒரு நாள் நீங்க போடுறீங்க, காலைல இப்படி நீங்க காய வைக்கிறீங்க அப்படின்னும் போதே மதியத்துக்குள்ள மிஞ்சி போனா 1.5 நாளுக்குள்ளே உங்களுக்கு நல்ல முருகலா காஞ்சி வந்துடும். ஸோ இதுல டைம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் குவாலிட்டி, இது உங்களுக்கு ஃபுல்லா க்ளோஸ்டு ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால டஸ்ட் உங்களுக்கு பெருசா வராது. இல்லை பறவை ஏதாவது பறந்து போதுன்னும் போது அதோடைய எச்சம் இதுல எதுவுமே படாது. ரொம்ப என்ன ஒரு தன்மையோட நீங்க அதை காய வச்சிங்களோ அந்த தன்மையோடையே நீங்க காய வச்சு எடுத்துட முடியும். ஸோ அதனாலதான் நிறைய பேர் இந்த சோலார் ட்ரையரானதை பயன்படுத்துவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சோலார் ட்ரையரை நீங்க மானியத்துல வாங்க முடியும். ஸோ வேளாண்மை பொறியியல் துறை இருப்பாங்க, இங்கே போய் தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இல்லை உங்க மாவட்ட பக்கத்துல எங்க இந்த வேளாண் துறை இருக்கோ இல்லை வேளாண் பொறியியல் துறை இருக்காங்களோ அங்க போய் நீங்க அணுகி இந்த இதை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு சப்சிடி ஆனது எவ்வளவு கொடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நீங்க இருக்கீங்க அப்படின்னும் போது சப்சிடி ஆனது உங்களுக்கு 40% வரைக்கும் கிடைக்கும். அதுவே நீங்க SC ST அதே மாதிரி இந்த பழங்குடியினர் இந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 50% வரைக்கும் மானியமானது கொடுக்கப்படும் இந்த சோலார் ட்ரையர் நீங்க போடுறதுக்கு. ஸோ இந்த 40% உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 40% கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கான்ட்ரிபியூஷன் 60%, நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்டோடைய கான்ட்ரிபியூஷன் 40%. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண விவசாயிகளுக்கு 40%, அதே மாதிரி SC ST கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 50% மானியமானது கொடுக்கப்படும். இந்த சோலார் ட்ரையர் ஆனது மெயினா யாருக்கெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொந்தமா நிலம் வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதனால நிலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த சைஸுமே உங்களுக்கு வேரி ஆகும். நீங்க என்ன சைஸ்ல கேட்குறீங்களோ அந்த சைஸ்லேயே கூட நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு சொந்த நிலம் இருக்கணும் அப்படின்றதுனால இது கூடவே சேர்ந்து நீங்க இந்த பட்டா சிட்டா அடங்கல் இருக்கு இல்லையா, இது ரொம்பவே முக்கியம். ஒருவேளை இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னும் போது நீங்க சோலார் ட்ரையர் ஆனது போடுறது உங்களுக்கு ஒரு சில சிரமம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சின்னதா போடுறீங்க அப்படின்னும் போது பெருசு கிடையாது, ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்ல 600 ஸ்கொயர் ஃபீட்ல பெருசா போடுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா சொந்த நிலம் இருக்கணும். அதுவே கூடவே உங்களுக்கு பட்டா சிட்டா அடங்கலும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, அடுத்து யார் அப்ளை பண்றாங்களோ அவங்களுடைய போட்டோ அண்ட் அவங்களுடைய பேங்க் டீடைல்ஸ், ஏன்னா மானியமானது உங்களுடைய பேங்க் டீடைல் பேங்க்ல தான் போடுவாங்க. அதனால உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் நீங்க சேர்த்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த
அந்த பேங்க் ஆனது நீங்க எந்த மொபைல் நம்பர் வச்சிருக்கீங்களோ அதோடைய அந்த நம்பர் ஆனது லிங்க் ஆகியிருக்கணும். ஓகே, இப்போ டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதை எங்க போய் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த சோலார்லாம் அமைச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் பாருங்க. உங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு என்ன, நீங்க வந்து இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து காய வைக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை வெஜிடபிள்ஸ் நீங்க காய வச்சு எடுக்க போறீங்க அப்படின்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சோலார் ட்ரையர் வேணுமோ நீங்க போய் கேட்குறீங்கன்னும் போது என்ன மாடல், என்ன கெப்பாசிட்டியில் இருக்கணும், எவ்வளவு பெருசு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற எல்லா தகவலும் அவங்களே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ நீங்க சோலார் ட்ரையர் பார்த்துட்டீங்க. இதோடைய அமௌண்ட் ஆனது ஒரு 3.5 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்போ இதுதான் உங்களுடைய சோலார் ட்ரையருக்கான கொட்டேஷன். பக்கத்தில் வேளாண் துறை இருக்கும். இவங்க கிட்ட போய் இந்த கொட்டேஷனில் நான் வந்து சோலார் ட்ரையர் ஆனது நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து மானியமானது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மானியம் வந்து உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா வந்து வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய கணக்கில் உங்களுக்கு இந்த மானியமானது வந்து விழும். ஸோ நினச்சி பாருங்க, ஒரு 3 லட்சம் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு சோலார் இது வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக போடுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வெறும் 3 லட்சம் ஃபுல்லாகவே கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் அரசு மானியத்தில் வாங்குறீங்க அப்படின்னும் போது 1.5 லட்சம் தான் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரியே இருக்கும். மீதி இருக்கக்கூடிய காசு உங்களுக்கு நீங்கள் மானியமாக வந்து என்ன பண்ணிக்க முடியும்னா கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே சிம்பிள் இல்லையா? உங்களுக்கு காசு செலவு அப்படின்றது பெரிய அளவில் இருக்காது. உங்களுடைய பிஸ்னஸை ரொம்பவே என்ன பண்ணலாம், ஈஸியாக பண்ணுறதுக்கான ஒரு வழியும் கூட. ஓகே, ஸோ இப்போ இந்த சோலார் ட்ரையர் ஆனது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காவை வச்சு தேங்காய் எண்ணெய் ஆட்டி எடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தேங்காவை நார்மலாக காய வைக்கிறோம் அப்படின்னும் போது நாள் கணக்காகும். 1 வாரம் 2 வாரம் நல்லா காய வைப்பாங்க. அதுவே இந்த சோலார் ட்ரையரில் போட்டு காய வைக்கிறீங்க அப்படின்னும் போது மிஞ்சி போனால் ஒரு 3லேருந்து 4 நாளுக்குள்ளேயே நீங்கள் வந்து நல்லா அதை காய வச்சு எடுத்துடலாம். கூடுதலாக உங்களுக்கு அந்த நிறம் மாறாது, அதோடைய அந்த டேஸ்ட், அந்த ஆரோமா அப்படி எல்லாமே உங்களுக்கு அதில் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ தேங்காய் மட்டும் தான் காய வைக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. முருங்கை இலை, காய்கறிகள், மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து காய வச்சு அரைச்சி பேக்கெட் பண்ணி விற்பாங்க இல்லையா, அவங்களுக்குமே இந்த சூரிய கூடாரமானது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வேறு என்ன பண்ணலாம்? வேல்யூ ஆடட் பிஸ்னஸ் பண்ணலாம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையுமே காய வச்சு நல்லா சிப்ஸ் பதத்தில் நீங்கள் வந்து பேக்கெட் பண்ணி சீல் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னும் போது பழமாக அதுக்கு என்ன ரேட்டோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு இதுலேருந்து உங்களால் லாபத்தை எடுக்க முடியும். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம தஞ்சாவூரில் வசீகர வேதா, கண்டிப்பாக இந்த ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட் பிராண்ட் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய விஜயா மேம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நாங்கள் ஒரு தடவை இன்டர்வியூ எடுத்திருந்தோம். ஸோ அப்போ அவங்களுடைய ஃபார்ம் எங்களுக்கு கூட்டி போய் காட்டியிருந்த போதும் இந்த சூரிய கூடாரம் வந்து பயன்படுத்தி தான், ஸோ எங்கள் ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே இதை பயன்படுத்தி, இந்த கூடாரத்தை பயன்படுத்தி தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ இதிலிருந்து ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வர பொருட்களை தான் வந்து வேறு வேறு பொருட்கள் செய்யறதுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். ஸோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சூரிய கூடாரமானது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு அரசு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு மானியத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் குறித்து வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாலுமே தாராளமாக இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you so much. பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.